நாட்டை துண்டாடுவதற்காக வடக்கு தெற்கு என்ற பிரிவினையை ஏற்படுத்துகிறது காங்கிரஸ் கட்சி. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மாநிலங்களவையில் பேசிய பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. வரும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 40 தொகுதிகளில் கூட வெற்றி பெறாது என பிரதமர் மோடி திட்டவட்டம். எப்படி இருந்த காங்கிரஸ் இப்படி ஆகிவிட்டது என தாமே கவலைப்படுவதாகவும் பேச்சு. சட்லஜ் நதியில் காருடன் விழுந்த சைதை துரைசாமியின் மகன் வெற்றியின் புகைப்படத்தை உள்ளூர் வாசிகளுக்கு வழங்கிய ஹிமாச்சல் போலீசார். இதுவரையிலும் நடத்தப்பட்ட தேடுதல் பணியில் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என தகவல். விபத்துக்கு முன் வெற்றி துரைசாமி உணவகம் ஒன்றிற்கு சென்ற சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டது ஹிமாச்சல் காவல்துறை. காரில் இருந்து இறங்கி உதவியாளருடன் உணவருந்த சென்ற காட்சிகள் இடம்பெற்றன. அமெரிக்காவில் இருந்து திரும்பியவுடன் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்க உள்ளதாக தகவல். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக இருவரும் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு. சென்னை அமைந்தகரையில் ஓடும் மாநகர பேருந்தின் பலகை உடைந்து பெண் சாலையில் விழுந்த சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பேருந்து இலவசம் என்பதை தாண்டி இனி மக்களுக்கு மாவுக்கட்டு இலவசம் என்று அறிவித்தாலும் ஆச்சரியமில்லை என விமர்சனம். பாஜக உடனான கூட்டணி கதவு சாத்தப்பட்டு விட்டது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். கூட்டணிக்கான பாஜகவின் கதவுகள் திறந்தே இருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்த நிலையில் தஞ்சையில் பேட்டி. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்க எந்த கட்சியையும் கட்டாயப்படுத்தவில்லை. கூட்டணிக்கு கதவுகள் திறந்திருக்கும் என கூறிய அமித்ஷா எந்த கட்சியின் பெயரையும் குறிப்பிடவில்லை என்றும் டெல்லியில் அண்ணாமலை பேட்டி. டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவுடன் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சந்திப்பு. நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள், நட்டாவின் தமிழ்நாடு வருகை உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசனை என தகவல். டெல்லியில் கட்சித் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக முன்னாள் எம்எல்ஏக்கள் 15 பேர் பாஜகவில் இணைந்தனர். மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர், எல். முருகன், தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் மாற்றுக் கட்சி முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஜகவில் ஐக்கியம். 14 மக்களவை தொகுதிகள் உடன் ஒரு மாநிலங்களவை இடம் தரும் கட்சியுடன் தான் தேமுதிக கூட்டணி அமைக்கும் என பிரேமலதா உறுதி. 14 பாராளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் யார் தருகிறார்களோ அந்த கட்சியோட தான் நம்ம கூட்டணி போகணும். நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த கட்சியுடனும் இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் விளக்கம். மறைமுகமாகவோ அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு வரைக்கும் நாங்களும் அவங்க கிட்ட பேசல, அவங்களும் எங்க கிட்ட பேசல. சென்னையில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏதும் எட்டப்படவில்லை என போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் தகவல். பிப்ரவரி 21ஆம் தேதியன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிப்பு. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் பிப்ரவரி 15ஆம் தேதி வரை நீட்டிப்பு. 19வது முறையாக காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் ஆகியோர் பணிப்பெண்ணை தாக்கி துன்புறுத்தியதாக கூறப்படும் விவகாரம். பாதிக்கப்பட்ட பணிப்பெண்ணிடம் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய தலைவி குமாரி நேரில் விசாரணை. தமிழ்நாட்டில் இந்த ஆண்டில் முதன்முறையாக ஈரோட்டில் சதமடித்த வெப்பம். மற்ற இடங்களிலும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக வானிலை மையம் தகவல். தாம்பரம் முடிச்சூரில் வழக்கறிஞரின் வீடு மற்றும் அதன் அருகே உள்ள குடியிருப்புகளில் 7 தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்ட விவகாரம். விமானப்படை தளத்தில் நடந்த துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சியில் பயன்படுத்தப்பட்ட தோட்டாக்கள் திசை மாறி பாய்ந்ததா என போலீசார் விசாரணை. சென்னைக்குள் பயணிகளை ஏற்ற ஆம்னி பஸ்களை அனுமதித்தால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் நோக்கமே வீணாகிவிடும் என உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து. ஆம்னி பேருந்துகள் செல்ல அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்கள் கொண்ட வரைபடத்தை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு. பஞ்சு மிட்டாயில் வர்ணம் கூட்டுவதற்காக சேர்க்கப்படும் ரோடமைன் பி என்ற வேதிப்பொருளால் ஆபத்து. குடல் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளதாக புதுச்சேரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை.
தாம் கட்சி தொடங்கியதற்கு வாழ்த்து தெரிவித்த நடிகர் ரஜினிக்கு நன்றி தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். தொலைபேசியில் சுமார் 15 நிமிடங்கள் இருவரும் உரையாடியதாக தகவல். தமது கட்சிக்கு தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத் சந்திர பவார் என பெயர் சூட்டினார் சரத்பவார். கட்சியின் பெயருக்கு ஒப்புதல் அளித்தது தேர்தல் ஆணையம். லடாக், கார்கில் உள்ள பகுதிகளில் பனிப்பொழிவு நீடிப்பதால் சாலைகள் மூடப்பட்டன. தேசிய நெடுஞ்சாலைகளில் பனியை அகற்றும் பணியில் ராணுவத்தினர் தீவிரம்.